கோவில்பட்டி மக்களே, கோவில்பட்டி காந்தி மைதானத்துல காந்தி வந்து நின்னாரா? வணக்கம் மை கோவில்பட்டி மக்களே. நான் இன்னைக்கு எங்க நின்றுட்டு இருக்கேன்னா, கோவில்பட்டி செம்புலிமன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காந்தி மைதானத்துல தான் நின்றுட்டு இருக்கேன். நம்ம கோவில்பட்டிக்காரங்க நிறைய பேர் செம்புலிமன் கோயிலுக்கு தினமும் போகும்போது இந்த மைதானத்தை கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. ஏன் பல பேர் வேலை நிமித்தமா கூட கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. அது ஏன் திருவிழா கூட இங்கதான் ராட்டினம் நடக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இது ஏன் காந்தி மைதானம்னு பேர் வச்சாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? காந்திக்கும் இந்த மைதானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க. ஆமா, கோவில்பட்டியில இருக்கிற இந்த காந்தி மைதானத்துக்கும் மகாத்மா காந்திக்கும் தொடர்பு இருக்கு. கோவில்பட்டிக்கு மகாத்மா காந்தி 2 இடம் வந்தாரு. 1921 ஒருக்கையும் 1927 ஒருக்கையும் வந்தாரு. 27 அவர் துணைவியார் கஸ்தூரிபா காந்தி கூடயும் ராஜாஜி கூடயும் வந்திருந்தாரு. அப்ப இங்க வச்சு சுதந்திர போராட்ட விழிப்புணர்வு உரையாற்றினாரு. கோவில்பட்டி மக்கள் அமோக வரவேற்பும் பொருள் உதவியும் நிறைய செஞ்சாங்க. அந்த வரலாற்று நினைவாதான் இந்த மைதானம், இந்த திடலுக்கு காந்தி மைதானம்னு பேரிட்டாங்க. கோவில்பட்டி மக்களின் சுதந்திர போராட்ட விழிப்புணர்வை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக உள்ளது. இந்த குறிப்பினை கோவில்பட்டி நகர்வள புத்தகத்தின் தொகுப்பு ஆசிரியர் சிவானந்தம் அவர்கள் அவர் புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. இது நம்ம ஊர் வரலாறு, நம்ம ஊர் பெருமை, நம்ம பேசாம யார் பேசுவா? மை கோவில்பட்டி பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. நான் சரவணகுமார்.